ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குடமிளகா பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கும். காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பூரி சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குடமிளகா தான் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 1, கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் 2, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். இது பாருங்கள், கடலை பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த மிளகாய்க்கு தகுந்த தூள் உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். நல்லா கலந்து விடுங்க ஒரு 2 நிமிஷம். இது பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அப்படியே மூடி வைங்க ஒரு 2 நிமிஷம். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 1/2 டீஸ்பூன், இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், 2 டீஸ்பூன் கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குடமிளகா நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம் சைட் டிஷ்ஷு. இங்கே பாருங்கள் குடமிளகா. இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். குடமிளகா பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குடமிளகா பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கேப்சிகம் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.